வணக்கம். மழை, காற்று, புயல் அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டில் சின்ன குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கோங்க. வயசான அம்மா அப்பா இருந்தால் அவங்களையும் பத்திரமாக பார்த்துக்கோங்க. முன்ன நாம் வெளியில் போகும்போதும் வரும்போதும் ஒரு கொடை, மழைக்கு குளிருக்கு ஒரு போர்வை, இதெல்லாம் பத்திரமாக நம்ம உடம்பை பார்த்துக்கணுங்கிறதோட இப்போ இருக்கிற கிளைமேட்டு, இப்போ இருக்கிற மழை, இப்போ இருக்கிற காற்று, ஜுரம் அதிக நபர்களுக்கு வருகிறது. சளி அதிக நபர்களுக்கு வருகிறது. சளி பிடித்து ஜுரம் அடித்தால் பத்திரமாக உடலை கவனித்து கொள்ளவும். அதிகமாக வெளியில் செல்ல வேண்டாம். குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். நம்ம அசால்ட்டுத்தனமாக நம்ம லைஃப்பில் எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நமக்கு ஜுரம் தானே, வரவே வராது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போல்லாம் நம்ம சாப்பிட்ற உணவுகள் அந்த காலத்தில் சாப்பிட்ட உணவுகள் மாதிரி இல்லை. இப்போ சாப்பிட்றது அரிசி பிளாஸ்டிக் அரிசி மாதிரி இருக்கு. பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். சமைக்கும்போது அந்த அரிசியை ஊற வச்சு கழுவும்போது பிளாஸ்டிக் அரிசி மிதக்குது. அப்போ அதில் பிளாஸ்டிக் அரிசியும் நல்ல அரிசியும் கலந்து நமக்கு விற்பனை பண்ணுறாங்க. ஒன்று. அடுத்தது, ரெண்டாவது முட்டை. அந்த முட்டையை அவிச்சு அது உரிச்சு பாருங்களேன், தோல் மாதிரி வராது, பிளாஸ்டிக் கவர் மாதிரி தான் வருது. அதனால் ஜாக்கிரதையாக நல்ல முட்டையை பார்த்து பயன்படுத்துங்க. இப்போ நம்ம மாத்திரையை கூட வாங்கி சாப்பிடுங்களேன். அந்த சுகர் மாத்திரையாக இருக்கட்டும், பிபி மாத்திரையாக இருக்கட்டும், கொஞ்சம் நீட் அளவில் இருக்கிற மாத்திரையை பின்பகுதியில் இப்படி சுரண்டி பாருங்களேன், அதில் பிளாஸ்டிக் வருதுங்க. இது உண்மை. நான் எத்தனையோ மாத்திரையில் பார்த்துருக்கேன். அப்போது நம்ம சாப்பிட்ற உணவுகளாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற மாத்திரைகளாக இருக்கட்டும், எல்லாமே கலந்த பிளாஸ்டிக்காக தான் வருது. அது சாப்பிட்டா நமக்கு எப்படிங்க சத்து இருக்கும்? அதனால தான் நம்ம உடலை நாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம். உடலை